மூச்சுப் பயிற்சி, பிராணாயாமம், யோகம் என்பதற்கு பொதுவான அர்த்தம் ஒருங்கிணைத்தல் என்று கூறப்பட்டாலும், அதன் உண்மைப் பொருள் புறப்பார்வையைக் கடந்து அகப்பார்வையைப் பெறுதலே ஆகும். நம் ஆத்மாவுக்குள்ளே இருக்கும் பரமாத்மாவை உணரும் ஒரு முயற்சி. அப்படி உணர மனதை ஒருமுகப்படுத்துதலே தியானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தியானம் ஆழ்நிலைக்குப் போக வேண்டுமானால் அதன் முதல்படியான பிராணாயாமம் என்பது முக்கியம். பிராணாயாமம் என்பது உண்மையில் நம் மூச்சுக்காற்றை ஒழுங்கு செய்வதைக் குறிக்கும். பொதுவாக இது யோகத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்றாலும், இங்கே நாம் பார்க்கப் போவது யோகாசனப் பயிற்சியின் போது செய்ய வேண்டிய மூச்சுப் பயிற்சியாகவே காணப்போகிறோம். இதற்குச் சில கட்டுப்பாடுகள் உண்டு. முக்கியமாய் உணவு உட்கொள்ளக்கூடாது. வயிறு காலியாக இருக்க வேண்டும். ஆகவே காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் நேரமும், மாலையில் சூரிய அஸ்தமன சமயமும் இதற்கு மிகவும் உகந்தது. பிராணாயாமத்தை முறையாகச் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும். மூச்சுக்காற்றை நிதானமாகச் செலவு செய்வதே இங்கே சொல்லப்படும். நிதானமாகவும் மெதுவாகவும் மூச்சுச் செலவு செய்தோமானால் நம் உடல் நலம் மேம்படும். கூடிய வரையிலும் சத்தம் இல்லாத இடமாக இருத்தல் நலம். பிராணாயாமம் செய்யச் செய்ய மனம் அமைதி பெறும். பிராணாயாமம் என்பது மூச்சினை முறையாக உள்ளிழுத்துப்பின் வெளிவிடுவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி ஆகும். யோகம் என்னும் மாபெரும் பயிற்சியின் இன்றியமையாத ஒரு பயிற்சி ஆகும் இது. இந்தச் செயல்முறை மூலமே யோகத்தின் அடுத்த பயிற்சிகளை நாம் நன்கு புரிந்து கொண்டு செய்ய இயலும். இந்த பிராணாயாமத்தில் குறிப்பிடப்படும் பிராணன் என்பது நம் மூச்சுக்காற்று மட்டுமன்று, அது ஒரு உள்முக ஆற்றல். பிரபஞ்சத்தின் அறிய முடியாததொரு நுட்பம் நிறைந்தது. நம் நாடிகளில் இவை இயங்கும் நிலைக்கு ஏற்ப 10 வகைப்படுகிறது. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்பன ஆகும். தமிழில் இது சரப்பழக்கம் என்றும் வாசியோகம் எனவும் அழைக்கப்படுகிறது. குண்டலினி யோகத்தின் முக்கியமானதொரு அங்கம் இது. எனினும் இப்போது நாம் காணப்போவது மூச்சுப் பயிற்சி மட்டுமே. உடல் நலத்திற்கும் தன்னடக்கத்திற்கும் உதாரணமாகவும் காரணமாகவும் விளங்கும் பிராணாயாமம் 3 செயல்களை உள்ளடக்கியதாகும். மூச்சு உள்ளிழுத்தல் என்பது பூரகம் எனப்படும் என்பதோடு இதை அபானன் என்றும் ஆகாரம் என்றும் சொல்லப்படும். உள்ளிழுத்த மூச்சு உள்ளேயே சில வினாடிகள் நிறுத்துதல் கும்பகம் என்றும், வியானன் அல்லது தாரணை எனவும் ரிசிரம் எனவும் சொல்லப்படும். உள்ளே நிறுத்திய மூச்சை மெல்ல மெல்ல வெளியே விடுவதற்கு ரேசகம் என்றும், வியானன் அல்லது அவசரம் என்றும் சொல்லப்படும். தரையில் ஒரு விரிப்பு அல்லது சின்னதாக அமரும் பாய் ஒன்றைப் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொள்ளவும். பொதுவாக காலை நேரங்களில் கிழக்கே பார்த்தும் மாலை நேரங்களில் மேற்கே பார்த்தும் அமர்ந்தாலும் வடக்கு திசையும் இதற்கு ஏற்றதே. வலக்காலை மடக்கி இடத்தொடைக்கு அடியிலும் இடக்காலை மடக்கி வலத்தொடைக்கு அடியிலும் வைத்துக்கொண்டு அமர வேண்டும். இதை பத்மாசனம் என்று கூறுவது உண்டு. முதுகுத்தண்டு நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். இரு கைகளையும் முழங்கால்களின் மேல் வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். வலக்கை ஆள்காட்டி விரலையும் வலக்கை கட்டை விரலையும் தக்ஷிணாமூர்த்தி காட்டும் சின்முத்திரையில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உங்கள் மூச்சையே கவனிக்கவும். கவனம் வேறு திசையில் போகாமல் மூச்சு ஒன்றை மட்டுமே கவனியுங்கள். முதலில் வலது நாசித்துவாரத்தை வலக்கை கட்டை விரலால் மூடிக்கொண்டு இடது நாசித்துவாரத்தால் மூச்சை உள்ளிழுக்க வேண்டும். உள்ளிழுத்த மூச்சை நிறுத்தி வைத்த வண்ணம் வல நாசியை விடுவித்துவிட்டு இப்போது இடது நாசித்துவாரத்தை வலக்கை மோதிர விரலால் அடைத்த வண்ணம் வலது நாசித்துவாரத்தின் மூலம் உள்ளே நிறுத்திய மூச்சுக் காற்றை வெளிவிட வேண்டும். பின்னர் மீண்டும் ஒரு முறை வலது நாசியின் மூலம் மூச்சை உள்ளிழுத்து உள்ளே நிறுத்தாமல் வலது நாசித்துவாரத்தை அடைத்த வண்ணம் இடது நாசி மூலம் வெளிவிட வேண்டும். பின்னர் வலது நாசியைக் கட்டை விரலால் மூடிக்கொண்டு இடது நாசி மூலம் மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு அதை உள்ளே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியே வலக்கை மோதிர விரலால் இடது நாசித்துவாரத்தை அடைத்துக் கொண்டு மெல்ல மெல்ல வலது நாசித்துவாரத்தின் மூலம் வெளிவிட வேண்டும். இப்போது மூச்சு உள்ளிழுக்கும் போது அ என்றும் சற்றே உள்ளே நிறுத்தும் போது உ என்றும் வெளிவிடும்போது அம் என்றும் சொல்லிக் கொண்டு விட்டோமானால் இவை அனைத்தும் சேர்ந்த ஓம் என்னும் பிரண மந்திரத்தை அறிந்து கொள்வோம். இந்தப் பிரணவமே பிராணாயாமம் ஆகும். நம்முள்ளே ஜோதிமயமாக ஒளிரும் ஓங்கார சுரூபத்தை நாளடைவில் அறிவோம்.